75 வயசுல அவருடைய சம்பளம் 200 கோடி ரூபா, அவருடைய படத்தினுடைய பட்ஜெட்டு கிட்டத்தட்ட 450 கோடி ரூபா, அவருடைய பிசினஸ் கிட்டத்தட்ட 550 600 கோடி ரூபா, அவருடைய கலெக்ஷன் அதையும் தாண்டின ஒரு கலெக்ஷன், அவருடைய ஓப்பனிங்கு ஃபர்ஸ்ட் டே ஓப்பனிங்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 75 வயசுல இருக்கிற ஒரு ஹீரோக்கு இந்த அளவுக்கு ஓப்பனிங் வருவாங்களா அப்படின்னா வரவே மாட்டாங்க சார், எங்கேயுமே வர மாட்டாங்க. அதாவது ரஜினிகாந்த்லாம் உயிரை கொடுக்குறாங்க ரசிகர்கள். அதாவது பல வருடங்களா தொடர்ந்து நான் சொன்ன மாதிரி அந்த 50 வருஷம் தக்க வச்சுக்கிறதுன்னு ஒன்று இருக்குதுங்களா, அதுதான் சேலஞ்ச். அந்த சேலஞ்ச் வந்து ரஜினிகாந்த் வந்து மெயின்டைன் பண்றாரு. என்னைக்குமே அதை லெட் டவுன் பண்ணதில்லை, கீழே விட்டதே கிடையாது. அந்த கரிஷ்மா, அந்த ரஜினிகாந்த் அப்படிங்கிற பேரை கேட்டாலே, ரஜினிகாந்த் அப்படிங்கிற அந்த உருவத்தை பார்த்தாலே, ரஜினிகாந்த்ங்கிற டாபிக் நம்ம எடுக்கும்போது பல விஷயங்கள் ரஜினிகாந்த் செய்திருக்கார் சார். அதாவது வந்து தெரியாத பல விஷயம். ஒரு சினிமாவில் வந்து ஒர்க் பண்ணும்போது ஒரு ஹீரோவை அந்த யூனிட்ல ஒரு லைட் மேனோ ப்ரொடக்ஷன் மேனேஜரோ ப்ரொடக்ஷன் பாயோ நெருங்க முடியாது. ஆனால் ரஜினிகாந்த் வந்து கண்ணால பார்ப்பார், யாருக்கு என்ன பிரச்சனை அப்படிங்கிறது கண்ணால பார்த்து அவரே கூப்பிட்டாரு, இங்கே வாங்க தம்பி, இங்கே வாங்க சார் அப்படின்னு கூப்பிட்டு என்ன பிரச்சனை, ஏன் ஒரு மாதிரி டல்லாக இருக்கீங்க அப்படின்னு விசாரித்து அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருந்தால் அந்த பிரச்சனையை சார்ட் அவுட் பண்ணி அதுக்கு தேவைகளை கொடுப்பாரு. எத்தனையோ பேருக்கு வந்து அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ், குறிப்பாக வந்து அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முதல் நாள் ஃபோன் போடுவார் சார். ஃபோன் போட்டு தயாரிப்பாளர்கிட்ட 1 to 1 கேட்பாரு, சார் ஓகே தானே சார், ஓகேவா சார், சார் ஓகேவா சார் அப்படின்னு 1க்கு 4 தடவை கேட்பார். இன்னை வரைக்கும் கேட்கிறார், 1க்கு 4 தடவை கேட்பார். யார் கேட்பா? இன்னும் 76வது பிறந்த நாள் பேசுவோம், 78, 79, 90, 100 வரைக்கும் பேசிக்கிட்டே இருக்கணும். ஒவ்வொரு வருஷமும் ரஜினி பர்த்டே வந்து எல்லாருக்குமே தமிழ்நாட்டு ரசிகர்கள் ட்ரீட். இன்னொன்று சொல்றீங்க, பல நேரங்களில் ரஜினி காயப்படுற மாதிரி வந்து அவர் கர்நாடகாவிலேருந்து வந்தவர், அவர் வந்து கன்னட மொழி பேசுறவர், அவர் மராட்டி அப்படின்னு சொல்றாங்க. கிடையாது, அவர் தமிழன். நான் சொல்றேன், இன்னைக்கு ரஜினி வந்து தமிழன். இந்த மண்ணோட மண்ணா, இந்த நம்மளுடைய தமிழ் மக்களோட ரத்தத்தில் ஊர்ற ஒரு நடிகர் அப்படின்னா ரஜினிகாந்த். அதனால ரஜினிகாந்தை வந்து இனிமேல் அந்த மாதிரி யாரும் சொல்லக்கூடாது, சொல்றதுக்கு நம்ம யாரும் அனுமதிக்க கூடாது. ரஜினிகாந்தை பொறுத்த வரைக்கும் நம்ம தமிழ்நாட்டுக்கு கிடைச்ச சொத்து. மீடியா சர்க்கிள் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்ம நேர்காணலுக்காக தயாரிப்பாளர் ஆஸ்கார் மூவிஸ் பாலாஜி பிரபு அவர்கள் நம்மோடு இருந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம். வணக்கம். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய 75வது பிறந்தநாள் நாளைக்கு. பைரவி திரைப்படத்தின் மூலமா உங்களுடைய தந்தை ஆஸ்கார் மூவிஸ் பாஸ்கர் அவர்கள் தான் முதலாக நடிகராக அறிமுகப்படுத்தினார் ரஜினிகாந்த் அவர்களை. கிட்டத்தட்ட 1978ஆம் ஆண்டு நினைக்கிறேன். சூப்பர் ஸ்டாராக உயர்ந்ததுக்கு ஒரு ஆரம்ப புள்ளி வைத்தவர் உங்கள் அப்பா அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ ரஜினிகாந்த் அவர்களை பற்றி உங்களுடைய தந்தை அந்த படத்தில் ஏற்பட்ட அனுபவங்கள் நிறைய அவங்களோட பகிர்ந்துருப்பாரு. ரஜினிகாந்த் பிறந்தநாள் ஸ்பெஷலாக எங்களோட பகிர்ந்துக்கோங்க சார் அந்த விஷயங்களா. ரஜினிகாந்த் பிறந்த நாளுக்குன்னு இல்லை, ரஜினிகாந்தை பற்றி பேசணும்னா எல்லா நாளுமே பேசலாம். எல்லா நாளுமே பிறந்த நாள் தான். அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு சிறப்பான மனிதர் ரஜினிகாந்தை பொறுத்த வரைக்கும். ஏன் அந்த வார்த்தையை நான் பயன்படுத்துகிறேன் அப்படின்னா, கிட்டத்தட்ட ஒரு 50 ஆண்டா வந்து பார்த்தீங்கன்னா ஒரே இடத்துல சூப்பர் ஸ்டாருங்கிற பட்டத்தோட ஒரே உயரத்தில் வந்து ரஜினிகாந்த் பயணிச்சுட்டு இருக்காரு. எத்தனையோ வந்து நடிகர்கள் உள்ள வந்தா கூட ரஜினிகாந்தோடைய இடத்த வந்து யாராலையுமே வந்து நிரப்ப முடியல, யாராலையுமே நெருங்கவும் முடியல. ஒரு சூப்பர் ஸ்டார் அப்படின்னா அந்த பட்டத்தை வந்து பாருங்களேன், 50 வருஷமா வந்து அவரே வந்து தக்க வச்சுட்டு இருக்காரு. அன்னைக்கு 25 வயசுல அந்த பட்டம் அவருக்கு கிடைச்சிச்சு, இன்னைக்கு 75 வயசாச்சு. 75 வயசுலயும் அந்த பட்டம் அவர்கிட்ட தான் இருக்கு அப்படின்னா அந்த அளவுக்கு அவர் உழைப்ப போடுறாரு. அந்த அளவுக்கு வந்து சினிமாவை வந்து ரஜினிகாந்த் நேசிக்கிறார். இதுதான் உண்மை, இதுதான் முழுக்க உண்மை. நீங்க பைரவி படத்துல உள்ள அனுபவங்கள் பற்றி கேட்டீங்க. நிறைய அனுபவங்கள் நான் சில நேரங்கள்ல நான் பார்த்துருக்கேன், பல நேரங்கள்ல எங்க அப்பா சொல்லி கேள்விப்பட்ட அனுபவங்கள் என்ன அப்படின்னா, ரஜினிகாந்த் அந்த படத்துல வந்து ஒரு வேலைக்காரனா நடிச்சிருப்பாரு, ஸ்ரீகாந்த் வந்து முதலாளியா நடிச்சிருப்பாரு. ரஜினிகாந்த் வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே கழுத்துல வந்து சாட்டை தொங்க போட்டிருப்பாரு. அந்த சாட்டையை வந்து சில இடங்களில் பயன்படுத்துகிற மாதிரி ஸ்டெயிலாக யூஸ் பண்ணுற மாதிரிலாம் காட்சிகள் பைரவி படத்தில் இருக்கும். இப்போ நீங்கள் பைரவி படம் போய் பார்த்தீங்கன்னா அது ரொம்ப ஸ்டைலிஷாக இருக்கும். அவருடைய டயலாக்ஸு அதெல்லாமே ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். எப்போவுமே அந்த ரஜினியோடைய டச் இருக்குது பார்த்தீங்களா, அது அந்த காலத்துலேருந்தே இருந்துச்சு. ஸோ அப்படி படப்பிடிப்பு இல்லாமல் லஞ்ச் டைம்னு சொல்லுவாங்கள்ல, அந்த சாப்பாட்டு இடைவேளையில் கூட மற்றவங்கள்லாம் சாப்பிட்டுட்டு ஸ்ரீபிரியா, ஸ்ரீகாந்த், ஒய் விஜயா, இன்னும் பலர் அந்த படத்தில் நடிச்சிருந்தாங்க. அவங்கெல்லாம் சாப்பாட்டு வேலையில் வந்து சாப்பிட்டுட்டு
ஜாலியாக சிரிச்சு உட்காந்து பேசுறது, ரிலாக்ஸ் பண்ணுறது, அந்த மாதிரி இருப்பாங்க. ஆனால் ரஜினிகாந்த் மட்டும் பார்த்தீங்கன்னா, நான் கேள்விப்பட்ட தகவல், கொஞ்சம் தூரத்தில் பார்த்தீங்கன்னா அவர் அந்த சாட்டையை வச்சுட்டு அப்படி சுற்றுறது, அப்படி சுற்றுறது, இப்படி சுற்றுறது, அப்படி பின்னாடி போட்டு எடுக்கிறது, அப்படி தோளில் போட்டு எடுக்கிறது, இப்படி 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 என்னென்னமோ பண்ணிகிட்டே இருப்பாராம் சார். ஓகே. இது வந்து எப்படின்னா, ஸ்ரீகாந்த் அவர்கள் இப்போ காலமாயிட்டார். பிற்காலத்தில் என்கிட்ட பேசும்போது அவர் சொன்ன தகவல் என்னன்னு அப்படின்னா, அந்த மாதிரி பேசிட்டு இருக்கும்போது ஸ்ரீபிரியா வந்து கமெண்ட் அடிச்சிருப்பாங்க போல. இந்த மாதிரி வந்து என்ன லஞ்ச் பிரேக்ல வந்து ரெஸ்ட் எடுக்கலாம், ஏன் இப்படி வந்து போய் வந்து சாட்டையை போட்டு சுத்துறாரு, அது பண்றாரு, இது பண்றாரு, என்ன என்ன பண்ண போறாரு இப்படி எல்லாம் பண்ணி, அப்படிங்கிற மாதிரி ஸ்ரீபிரியா வந்து கமெண்ட் அடிச்சிருப்பாங்க போல. அதுக்கு ஸ்ரீகாந்த் வந்து பதில் சொல்லியிருக்காரு. ஸ்ரீகாந்த் சொல்லிட்டு அந்த பதில் என்னங்கிறது என்கிட்ட சொன்னார். அது என்ன அப்படின்னா, குடும்ப ஆர்வ கோளாறு அப்படின்னு சொல்லியிருக்காரு. என்கிட்ட இது வந்து பிற்காலத்தில் ஸ்ரீகாந்த் வந்து ஒரு தடவை பார்க்கும்போது இப்போ இந்த விஷயத்த பகிர்ந்துட்டாரு. அப்போ நான் கேட்டேன், என்ன சார் நீங்கள் அப்படி ஒரு பதில் சொல்லியிருக்கீங்க, ரஜினிகாந்த் மேலே உங்களுக்கு அப்படி நம்பிக்கை இல்லையா? யாருக்குமே நம்பிக்கை இல்லை தம்பி, யாருமே நம்பலை. இப்படி ஒரு பூதாகரமான ஒரு காட்டாறு மாதிரி வந்து தமிழ் துறையில் வருவார் அப்படின்னு நினைக்கவே இல்லை. நாங்கள்லாம் ஆரம்பத்தில் பார்க்கும்போது கேலி பண்ணுவோம், கிண்டல் பண்ணுவோம். ஆனால் வந்து பாருங்க, அவருடைய உழைப்பு, அவருடைய டெடிகேஷன், அதுதான் வந்து இவ்வளோ பெரிய வெற்றி கொடுத்துருக்கு. அந்த ஹோம்ஒர்க்குன்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அது எந்த டைம் கிடைச்சாலும் அன்னைக்கு பண்ணிக்கிட்டே தான் இருந்தார். அதை நான் இன்னைக்கு நினைச்சு வியக்கிறேன் தம்பி அப்படிங்கிற மாதிரி அந்த அந்த விஷயத்த பகிர்ந்துட்டாரு. ஸோ இதே மாதிரி பார்த்தீங்கன்னா, பைரவி அப்படின்னா நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் இருக்கு. கட்டப்புள்ள குட்டப்புள்ள கருகுமணி போட்ட பிள்ளை அப்படின்னு ஒரு பாட்டு. அந்த படத்து கதாநாயகி வந்து ஸ்ரீபிரியா. ரஜினிகாந்துக்கு ஸ்ரீபிரியா கதாநாயகியா நடிக்கிறாங்களா அப்படிங்கிறதே ரஜினிகாந்துக்கு ஒரு ஆச்சரியமான விஷயமா இப்போ இருக்கு. பெரிய நடிகை வந்துட்டாங்க. ஸ்ரீபிரியா ஒரு வளர்ந்த நடிகை இருந்தாங்க, ஒரு பாப்புலரான நடிகை இருந்தாங்க. ரஜினிகாந்தே பல தடவை கேட்டாராம் அந்த தயாரிப்பாளர்கிட்ட, சார் ஸ்ரீபிரியா கதாநாயகி நடிக்க ஒத்துக்கிட்டாங்களா அப்படின்னு கேட்டிருக்காரு. அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரஜினிகாந்த் வந்து படிப்படியா முன்னுக்கு வந்தார். அந்த அந்த அதுக்கப்புறம் அது ஸ்ரீபிரியாவோட பல படங்கள் தொடர்ந்து நடிச்சாரு. அந்த படத்துல அந்த ஸ்ரீபிரியாவோட கேரக்டர் என்ன அப்படின்னா, ரஜினியை லவ் பண்ணுவாங்க, லவ்வரா இருப்பாங்க. அவங்க வந்து படத்துல வந்து ஜாக்கெட் போட்டுக்க மாட்டாங்க. பவுனு அவங்களுடைய பேரு. ஜாக்கெட் போடாம சேலை வந்து கட்டியிருப்பாங்க. இது ரஜினிகாந்த் வந்து லவ் பண்ணுவாரு. பல நேரங்களில் பார்த்தீங்கன்னா ஸ்ரீபிரியா சொல்லுவாங்க ரஜினிகாந்த்கிட்ட, நீங்க வந்து என்ன சொன்னாலும் திருந்த மாட்டீங்க, உங்க முதலாளியை நம்பாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஆனால் ரஜினிகாந்த் வந்து இந்த விஷயம் பேசினா மட்டும் ஸ்ரீபிரியா கிட்ட கோவப்படுவார், என் முதலாளியை பற்றி பேசாத அப்படின்னுவாரு. ஸோ ஸ்ரீபிரியாவுக்கு அந்த சந்தையில் வந்து ஒரு ஜாக்கெட், அதாவது லவ்கேன்னு சொல்லுவாங்க, அந்த ஜாக்கெட்டை வந்து வாங்கி மாட்டி விடுவார். சின்ன ஒரு 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 தண்ணி ஓடுற மாதிரி ஒரு ஓட மாதிரி இருக்கும். அதில் தான் அந்த பாட்டில் பார்த்தீங்கன்னா இந்த ஜாக்கெட்டை வாங்கிட்டு வந்திருக்கிறத வந்து ஸ்ரீபிரியா கிட்ட சொல்லிட்டு இதை மாட்டி விடுறதுக்கு ட்ரை பண்ணுவார். ஸ்ரீபிரியா வந்து வெக்கப்பட்டு துள்ளி துள்ளி ஓடுவாங்க. ரஜினி வந்து பின்னாடியே டான்ஸ் ஆடி இருப்பாரு. நீங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். கட்டப்பிள்ளை குட்டப்பிள்ளை கருகுமணி போட்ட பிள்ளைன்னு அந்த பாட்டு, கண்ணங்குழி விழுந்த கண்ணம்மா அப்படின்னு ரொம்ப நல்லா இருக்கும் அந்த பாட்டு. அது வந்து பாத்தீங்கன்னா அந்த அந்த பாட்டெல்லாம் ரஜினிக்கு அன்னைக்கு பெரிய பிளஸ்ஸா இருந்துச்சு. அந்த இளையராஜா தான் மியூசிக். இளையராஜாஸோட மியூசிக்ல அந்த பாட்டு மிகப்பெரிய பிளஸ்ஸா இருந்துச்சு. ஸோ அந்த காட்சி அமைப்பு எடுக்கும் போதெல்லாம் பார்த்தீங்கன்னா அது ரஜினி வந்து அவ்வளோ அதாவது வந்து ஒரு படம், அந்த படத்துக்கு நமக்கு ஹீரோவா கொடுத்துருக்காங்க, இதில் நம்ம ஜெயிச்சு காட்டணும் அப்படிங்கிற முதல் டியூட் அதான் இல்லையா? முதல் டூயிட்டா தான் நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு முதல் டூயிட் அதுவாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த படத்தில் தான் ஒரு ஹீரோ அறிமுகம் ஆகிறாரு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்னொரு இது டூயட்டு, இன்னொரு பார்த்தீங்கன்னா பேத்தா சாங் ஒன்று. அதாவது தங்கச்சி, அந்த கீதான்னு ஒரு பொண்ணு தான் அந்த படத்தில் தங்கச்சியாக நடிச்சிருப்பாங்க. பிற்காலத்தில் அவங்க பெரிய நடிகையாக வந்துட்டாங்க. பைரவி கீதான் தான் அவங்களுக்கு பேரே அமைஞ்சு போச்சு. ஸோ அவங்க அந்த படத்துப்படி பார்த்தீங்கன்னா இறந்து போயிடுவாங்க. அவங்களுடைய சமாதியில் வந்து ரஜினிகாந்த் வந்து பாடுற மாதிரி ஒரு காட்சி அமைப்பு. அந்த கடைசி டுவர்ட்ஸ் கிளைமேக்ஸ் அந்த காட்சி, அது பார்த்தீங்கன்னா ஒரு பாம் பிளாஸ்ட்ல வந்து ரஜினியோட ஒரு கால் போயிடும். ரஜினியோட ஒரு கால் போட்டதுனால என்னன்னா, ரஜினி வந்து அதை வந்து கால் இல்லாமல் வந்து கட்ட வச்சிருப்பாரு. ரெண்டு பக்கமும் கட்ட வச்சுக்கிட்டு அந்த சமாதியை சுற்றியே பாடுவார் சார். சின்ன இடம், ஒரு சமாதி, அந்த சமாதியை சுற்றியே வந்து ரஜினி பாடுவார். நடந்து வர மாதிரி, உட்காந்துட்டு பாடுற மாதிரி. இன்னைக்கு நீங்க போய் பாருங்க, நான் ஓப்பனா சொல்றேன், அந்த பாட்டு என்னன்னா, நண்டூறுது நரியூறுது நான் வளர்த்த செல்லக்கிளி கண்ணில் ஆடுது. கண்ணதாசன் எழுதின பாட்டு. டிஎம்எஸ் வந்து பாடியிருந்தாரு. அவ்வளவு அற்புதமா இருக்கும். ரஜினியோடைய ரியாக்ஷன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா எக்ஸலண்டா இருக்கும் அந்த படத்துல. அந்த பாட்டினுடைய ரியாக்ஷன்ஸ் இப்போ நான் சொல்றதுனால பல பேர் யூடியூப்ல போய் பார்க்கட்டும், அவ்வளவு பிரமாதமா பண்ணியிருப்பாரு. ஆமா, தங்கச்சி சென்டிமெண்ட். ஒரு தேர்ந்த நடிகர் கூட அவ்வளவு வந்து பிரமாதமா ரஜினி மாதிரி நடிக்க முடியாது. அந்த அளவுக்கு எக்ஸலண்டா நடிச்சிருப்பாரு. ஸோ அது ஷார்ட்ஸ் ரொம்ப பிரமாதமா கட் பண்ணியிருப்பாரு எங்க அப்பா. அதுல அந்த பாட்டு வந்து அந்த பிக்சரைஸ் பண்ணும்போது ரஜினி சார் வந்து அந்த பாட்டை கேட்டுட்டு
அப்போல்லாம் டேப் ரெக்கார்டில் தான் போட்டு காட்டுவாங்க. கேட்டுட்டு எங்கள் அப்பாட்ட சொல்லியிருக்காரு, டேரக்டர் சார் என்ன சார் இது ரொம்ப ஹெவி பேத்தாஸ் சாங்காக இருக்குது, ஹெவியாக இருக்குது, இது வெயிட்டாக இருக்குது, நான் பாடினா எடுபடுமா, நான் வந்து இது வரைக்கும் 26 படம் வந்து ஹார்ட் கோர் வில்லன் நான் நடிச்சிட்டேன், இப்போ இந்த படத்தில் வந்து இந்த மாதிரி எல்லாம் பாட்டு பாடினா நடக்குமா, அது டூயட் சாங் போட்டிங்க அது ஓகே, இது ஒத்துக்குவாங்களா, எனக்கு என்னமோ டவுட்டாக இருக்குது அப்படின்னு வந்து ரொம்ப சந்தேகப்பட்டிருக்காரு அந்த பாட்டில் நடிக்கும்போது. அப்போ அப்பா சொல்லியிருக்காரு, ரஜினி ஏன் நீங்கள் அதை பற்றிலாம் யோசிக்கிறீங்க, இந்த பாட்டில் நீங்கள் மேக்ஸிமம் வந்து ரீச் ஆகிற அளவுக்கு நான் வந்து இது பிக்சரைஸ் பண்ணுறேன், இந்த பாட்டு தியேட்டரில் வந்து ஒன்ஸ் மோர் கேட்கலைன்னா நான் அதுக்கப்புறம் டைரக்ட் பண்ணுறதே விட்டுறேன் நம்பி ரஜினி, என்னை நம்பி நீங்கள் நடிக்க வந்திருக்கீங்கல்ல, நான் சொல்கிறது நீங்கள் செய்யுங்க, நிச்சயமாக சக்ஸஸ் ஆகும்னு சொல்லியிருக்காரு. ஒரு அரை மனசோடு தான் நடிப்பாங்கன்னு சொல்லுவாங்களே, வந்து ஒரு அரை மனசோடு தான் ரஜினி சார் வந்து அந்த பாட்டில் நடிச்சு கொடுத்துருக்காரு. அந்த பாட்டை தொடர்ச்சியாக நம்ம சொல்லணும் அப்படின்னா படம் ரெடியாகி தியேட்டரில் வந்து படம் ரிலீஸ் ஆகுது. சென்னையில் வந்து டி நகரில் ராஜகுமாரின்னு ஒரு தேட்டர் இருந்துச்சு, இப்போ இல்லை அந்த தேட்டரு, அந்த தேட்டரில் தான் முதல்ல வந்து நூன் ஷோ, அதாவது 11:30 ஷோ ரிலீஸ் ஆகுது. அப்புறம் சிட்டியில் தமிழ்நாடு ஃபுல்லாக பல இடங்களில் ரிலீஸ் ஆயிருந்துச்சு. அந்த 11:30 ஷோ பார்க்குறதுக்கு காலையில் 9 மணிக்கெலாம் எங்கள் வீட்டுக்கு ஃபோன் பண்ணுறார் ரஜினி சார். ஃபோன் பண்ணி, சார் டேரக்டர் சார் நீங்கள் ரெடியாக இருங்க, நான் கரெக்டாக 10:30 மணிக்கு வீட்டுக்கு வரேன், நம்ம 2 பேரும் ஃபர்ஸ்ட் ஷோ போய் 11:30 ஷோ பார்க்கலாம், ஓப்பனிங் ஷோ பார்க்கலாம், எப்படி இருக்குது ரெஸ்பான்ஸ்ன்னு பார்க்கலான்னொன்னே ரஜினி அப்பா 2 பேரும் தான் கிளம்பி போனாங்க அன்னைக்கு காரில். அன்றைக்கி ரிலீஸ் அன்றைக்கி 1978, எனக்கு தெரில எக்ஸாக்ட் தேதி தெரில. படத்துக்கு ராஜகுமாரி தேட்டரில் போய் படம் பார்க்கும்போது அந்த கொஞ்சம் படம் ஆரம்பிச்சதுக்கப்புறம் தான் உள்ளே போயிருக்காரு ரஜினி சார். ஏன்னா அவர் ஆல்ரெடி வந்து 25 படத்தில் நடிச்சிருந்ததுனால ரஜினி சார்னா எல்லாருக்குமே தெரியும், அந்த நேரத்திலே வந்து மக்கள்கிட்ட தெரிஞ்ச ஒரு முகமாக தான் இருந்தார். ஸோ அதனால் கொஞ்சம் லேட்டாக போயிட்டு படத்தை பார்த்துட்டே இருந்திருக்காரு. அந்த பாட்டு வர்றதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா போகிறது வர்றது சிகரெட்டு போய் வெளியில் போய் சிகரெட் ஸ்மோக் பண்ணிகிட்டே இருப்பாராம், திருப்பி உள்ளே வருவாராம், திருப்பி வந்து வெளில போவாராம், பாட்டு வரப்போகுதுன்னும் போது அப்பா அதை கவனிச்சுட்டே இருந்து பாட்டு வர்றதுக்கு போட போகிறாங்க, ரஜினி சார் இங்கே இல்லை, தேட்டருக்குள்ளே இல்லை, சிகரெட் அடிக்கிறது வெளியில் நின்றுக்கிட்டு இருக்காரு பால்கனியில். அப்போ அப்பா போய் ரஜினி வாங்க உள்ள பாட்டு போட போகிறாங்க அப்படின்னோடனே, சார் என்ன சார் அப்படின்றார், நீங்கள் வாங்க அந்த சிகரெட் அணைச்சிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ள 2 பேர் வந்து பார்த்துருக்காங்க சார். அதாவது வந்து அந்த பாட்டு முடிஞ்சோடனே அப்பா சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் மோர் கேட்டுருக்காங்க. இது வந்து அந்த ராஜகுமாரி தேட்டரில் மட்டும் இல்லை, தமிழ்நாடு ஃபுல்லாக அந்த பாட்டுக்கு ஒன்ஸ் மோர் கேட்டிருக்காங்க. அப்புறம் ரஜினி சார் வந்து இப்போ ரொம்ப சந்தோஷப்பட்டாராம், சார் ரொம்ப சந்தோஷம் சார், இந்த இருட்டிலே தேட்டருக்குள்ளே ரொம்ப சந்தோஷம் சார், எனக்கு நீங்கள் இந்த பாட்டு வெற்றி அடையுமா, இந்த பாட்டு ஜெயிச்சிட்டா நான் ஜெயிச்சிருவேன் சார் அப்படின்ற ஒரு பயத்தில் தான் சார் இருந்தேன், அதை ரொம்ப ரசிக்கிறாங்க சார், ரொம்ப சந்தோஷம்னு சொல்லிட்டு அந்த கையை கொடுத்துட்டு அந்த பாட்டு முடிஞ்சோடனே, சார் நான் கிளம்புறேன் சார், படம் முடிஞ்சிருச்சுன்னா கூட்டம் வந்துடுவாங்க, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்பி போயிட்டாரு. அப்பா வந்து மிச்ச படம் முழுசாக பார்த்துட்டு அப்புறம் கிளம்பி வந்தார். ஸோ இந்த சம்பவம் என்னென்னா அவருக்கு அப்போவே வந்து சில தயக்கங்கள் இருந்துச்சு. அதாவது ஒரு ஹீரோவா, ஆமாம், அவர் என்ன ஹீரோவாக புக் பண்ணும்போதே அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, அவர் சொன்ன வார்த்தைகள் என்னென்னா, எனக்கு ஒரு ஸ்கூட்ரு, அதுக்கு பெட்ரோலு, ஒரு பேக்கெட் சிகரெட், இது இருந்தால் போதும் அப்படின்னாரு. இதுதான் உண்மை. அதை மீறி இன்னைக்கு வந்து அவருக்கு கிடைச்சிருக்க வாழ்க்கை இருக்கு பார்த்தீங்களா, அது அந்த உயரம் இருக்கு பார்த்தீங்களா, அது வந்து அது இறைவனால் கொடுக்கப்பட்டது. அந்த அளவுக்கு வந்து அதுக்காக வந்து அவர் உழைச்சிருக்காரு. அந்த அளவுக்கு படம்னா உயிரை கொடுக்குறாரு சார் ரஜினி சார். நீங்க வந்து இன்னைக்கு வந்து 75 வயசாச்சு, நாளைக்கு 75வது பிறந்த நாள் அவர் கொண்டாடுறாரு. இப்போ வந்து அவர் நடிக்கணுமா அப்படின்னு நிறைய பேர் கேள்வி கேட்குறாங்க. இனி என்ன நடிக்கணும், ரிட்டையர் ஆக வேண்டியதுன்னு ரஜினி சார்ன்ற சில கேள்விகள்லாம் இருக்கு. அதுக்கு நம்ம விளக்கம் சொல்லணும் அப்படின்னா, அவர் ரிட்டையரே ஆக மாட்டார் சார், அவர் ரிட்டையரே ஆக மாட்டார். ஏன்னா வந்து சினிமா அவர் ரத்தத்துக்குள்ள ஊறிடுச்சு, சினிமா அவர் நேசிக்கிறார். ஒரு விஷயத்தை நேசிக்கும் போது அதை விட்டு விலகவே முடியாது உங்களால். அந்த மாதிரி ஒரு கேரக்டர் தான் ரஜினி சார். அவர் ரஜினி சாரை பொறுத்த வரைக்கும் தொடர்ந்து நடிச்சுட்டே இருப்பார். இன்னும் பாருங்களேன், இன்னும் பல வருஷங்கள் நல்லபடியாக உடலை பார்த்துக்கிட்டு இன்னும் நிறைய படங்கள், வெற்றி படங்கள் கொடுப்பாரு. அந்த அளவுக்கு சினிமாவை நேசிக்கிறாரு. இந்த இடத்துல நம்ம முக்கியமாக ஒரு விஷயம் சொல்லணும். அதாவது ஏதோ நடிக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி இல்லை. 75 வயசுல அவருடைய சம்பளம் 200 கோடி ரூபா, அவருடைய படத்தினுடைய பட்ஜெட்டு கிட்டத்தட்ட 450 கோடி ரூபா, அவருடைய பிஸ்னஸ் கிட்டத்தட்ட 550-600 கோடி ரூபா, அவருடைய கலெக்ஷன் அதையும் தாண்டின ஒரு கலெக்ஷன், அவருடைய ஓப்பனிங்கு ஃபர்ஸ்ட் டே ஓப்பனிங்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 75 வயசுல இருக்கிற ஒரு ஹீரோக்கு இந்த அளவுக்கு ஓப்பனிங் வருவாங்களா அப்படின்னா வரவே மாட்டாங்க சார், எங்கேயுமே வர மாட்டாங்க. அதாவது ரஜினிகாந்த்னா உயிரை கொடுக்குறாங்க ரசிகர்கள். அதாவது பல வருடங்களை தொடர்ந்து நான் சொன்ன மாதிரி அந்த 50 வருஷம் தக்க வச்சுக்கிறதுன்னு ஒன்று இருக்கு பார்த்தீங்களா, அதுதான் சேலஞ்ச். அந்த சேலஞ்ச் வந்து ரஜினிகாந்த் வந்து மீட் அவுட் பண்ணுறாரு, அதை மெயின்டைன் பண்ணுறாரு. என்றைக்குமே அதை லெட் டவுன் பண்ணதில்லை, கீழே விட்டதே கிடையாது. அந்த கரிஷ்மா, அந்த ரஜினிகாந்த் அப்படிங்கிற பேரை கேட்டாலே, ரஜினிகாந்த் அப்படிங்கிற அந்த உருவத்தை பார்த்தாலே அது மனசில் ஒரு சந்தோஷம் ஏற்படுற அளவுக்கு வந்து எல்லாத்துக்கிட்டே அவர் நடந்துக்கிறார் சார். இவ்வளோ பெரிய உச்சத்தையும் உயரத்தையும் தொட்ட ரஜினிகாந்த்
அந்த எளிமையை நீங்க பாத்தீங்களா? இது தமிழ் சினிமால, இதே தமிழ் சினிமால நம்ம பார்க்கிறோம். இது ரஜினிக்கு அப்புறம் வந்த எத்தனையோ ஹீரோஸ், எத்தனையோ பிரபலமானவர்கள், எத்தனையோ உச்சம் தொட்டவர்கள், அவங்களோட ஆட்டிடியூடுன்னு ஒன்று இருக்கும், அந்த திமிர்த்தனம்னு ஒன்று இருக்கும். அந்த மாதிரியான விஷயங்கள் நீங்க எந்த காலத்திலுமே ரஜினி கிட்ட பார்க்க முடியாது. ரஜினிகாந்தே ஒரு பேட்டியில சொல்லியிருக்காரு, என்னை எளிமையா இருக்கேன்னு சொல்றாங்க, நான் ஃபாரின் கார்ல போறேன், பெரிய மாட மாளிகையில் இருக்கேன், காஸ்ட்லி வாட்ச் கட்டுறேன், என்னையே எளிமையா இருக்கேன்னு சொல்றாங்கன்னு தெரியல. அது அவர் உடுத்துற உடை பார்த்தீங்கன்னா அவ்வளவு எளிமையா இருக்கும், தூய்மையா இருக்கும். அதாவது வந்து மனசுல எளியவர் சார் அவரு. உண்மையாலுமே வந்து இது நீங்க எங்க வேணா இருக்கலாம், நீங்க மாட மாளிகையில் இருக்கலாம், பென்ஸ் கார்ல போலாம், ஆடி கார்ல போனா, என்ன வேணாலும் உங்களுக்கு இருக்கலாம் சார். ஆனா ஒரு மனிதன் மனதளவுல எளிமையா இருக்க முடியும் அப்படின்னா அது வந்து ரஜினிகாந்தா தான் இருக்க முடியும். அந்த அளவுக்கு வந்து உச்ச நட்சத்திரம். இன்னைக்கு வந்து தமிழ் சினிமால சூப்பர் ஸ்டார் அப்படின்னா ரஜினி தான். நம்பர் 1 நடிகர்னா ரஜினி தான். அந்த இடத்துல இருந்துகிட்டு ஒருத்தர் இவ்வளவு தூரம் வந்து டவுன் டு த எர்த், அதாவது வந்து எந்த விதமான ஆட்டிடியூடும் இல்லாம எல்லோருடையும் எளிமையா, எல்லோருடையும் இனிமையா பழக முடியுமா அப்படின்னா அது ரஜினிகாந்தால மட்டும்தான் முடியும். அந்த இடத்த வந்து அவர் அப்படியே தக்க வச்சிருக்காருங்கிறது தான் இங்க பெருமை. ஸோ இந்த ரஜினிகாந்த்ங்கிற டாபிக் நம்ம எடுக்கும்போது பல விஷயங்கள் ரஜினிகாந்த் செஞ்சிருக்காரு சார். அதாவது வந்து தெரியாத பல விஷயங்கள். ஒரு சினிமாவில் வந்து ஒர்க் பண்ணும்போது ஒரு ஹீரோவை அந்த யூனிட்ல ஒரு லைட் மேனோ, ப்ரொடக்ஷன் மேனேஜரோ, ப்ரொடக்ஷன் பாயோ நெருங்க முடியாது. ஆனால் ரஜினிகாந்த் வந்து கண்ணால பார்ப்பார், யாருக்கு என்ன பிரச்சனை அப்படிங்கிறது கண்ணால பார்த்து அவரே கூப்பிடுவார், இங்க வாங்க தம்பி, இங்க வாங்க சார் அப்படின்னு கூப்பிட்டு, என்ன பிரச்சனை, ஏன் ஒரு மாதிரி டல்லா இருக்கீங்க அப்படின்னு விசாரிச்சு, அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருந்தால் அந்த பிரச்சனையை சார்ட் அவுட் பண்ணி அதுக்கு தேவைகளை கொடுப்பாரு. எத்தனையோ பேருக்கு வந்து அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ்க்கு, குறிப்பா வந்து அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ்க்கு, எத்தனையோ அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ்க்கு அவர் கூட ஒர்க் பண்ணவங்களுக்கு அது இப்போ திருமணத்துக்கெல்லாம் வந்து முழு திருமணமே நடக்கிற அளவுக்கு வந்து பணம் கொடுத்துருக்காரு. ரஜினி கொடுக்குற பணம்லாம் எப்படின்னு தெரியுமா சார்? நீங்கள் வந்து இந்த திருமண விழா முடிச்சுட்டு வரும்போது ஒரு மஞ்சப்பையில் தேங்காய் பழம்லாம் போட்டு கொடுப்பாங்களே, வெத்தலையெல்லாம், அந்த மாதிரி சும்மா சாதாரண ஒரு பையை எடுத்துட்டு கார்லேருந்து எடுத்துகிட்டு வந்து, இந்தாப்பா வச்சுக்கோ, போய் வீட்டுக்கு போயிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு 2 மணி நேரம் போயிட்டு வர்றதுக்கு அனுமதி வாங்கி கொடுத்து அவர் அனுப்பிச்சி விட்டு அவர் தேவையானதை பண்ணி கொடுப்பாரு. அந்த மாதிரி ஒரு, அதாவது நீங்க ஒரு 150-200 பேர் இருக்கிற யூனிட்ல நீங்க வந்து டாப் ஸ்டாரா இருக்கிற ரஜினிகாந்த், அவருடைய அந்த பண்பு இருக்கு பார்த்தீங்களா, அது எல்லாருக்குமே பிடிக்கும். அந்த 200 பேருக்கும் ஒருத்தர் பிடிக்கிற மாதிரி இருப்பாரு, அந்த சுத்தி நின்று பார்க்குற கூட்டத்துக்கும் ஒருத்தர் பிடிக்கிற மாதிரி இருப்பாரு. அந்த அளவுக்கு வந்து ரஜினிகாந்த் வந்து ஒரு நல்ல மனிதர். உண்மையாலுமே ரஜினி மேல நிறைய குற்றச்சாட்டுகள் இருக்கு, நிறைய வந்து ரஜினி செய்ய மாட்டாரு, உதவ மாட்டாருன்ற பேர்கள்லாம் இருக்கு. அதெல்லாம் எதுவுமே உண்மை கிடையாது. ரஜினி எத்தனையோ பேருக்கு எத்தனையோ விதமான உதவிகள் செஞ்சிருக்காரு. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா வெளியூர் படப்பிடிப்பு இருக்கு இல்லையா, அதாவது வெளிநாடுகள் படப்பிடிப்பு நடந்து அந்த ஒரு 15 நாள் நடக்குது அந்த ஷெட்யூலு, அன்னைக்கு பேக்கப் பண்ணிட்டு வராங்க அப்படின்னா அந்த கடைசி நாள் அந்த யூனிட்ல இருக்கிற 200 பேருக்கும் ரஜினியோட பணம் இருக்கும். 200 பேருக்கும் பணம் கொடுப்பார். அதாவது வந்து 5000 10,000 வந்து வீட்டுக்கு வாங்கிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே கொடுப்பாரு. யாருக்கும் வந்து பாகுபாடே காட்ட மாட்டாரு. டைரக்டர்ஸ் கொடுக்க மாட்டாரு. ஆனால் டைரக்டர்ஸ் கொடுக்காம பல உச்சத்தில் இருக்கிற பெரிய டைரக்டர்ஸ் வந்து ரஜினி சார்கிட்ட போய், ஏன் சார் எல்லாருக்கும் பணம் கொடுக்குறீங்க, ஏன் எங்களுக்கு கொடுத்தாதான் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டு வாங்கியிருக்காங்க. ஏன் சார் உங்களுக்கு எதுக்கு சார் அப்படின்னு கேட்பாரு, கொடுங்க சார் உங்க கையால் அப்படின்னு சொல்லி கேட்டு வாங்கியிருக்காங்க. அதான் சார் நான் சொல்றேன்ல, அவருடைய ஃபுட்டுல இருந்து அவருடைய பழக்க வழக்கங்கள்ல இருந்து எல்லாமே வந்து ரொம்ப எளிமையா, ரொம்ப சிம்பிளிஃபைடா இன்னைக்கு வரைக்கும் வச்சிருக்காரு. அந்த ஒரு உத்வேகம்னு ஒன்று இருக்கு பார்த்தீங்களா, ஒரு 75 வயசுல சோர்வா ஒரு இடத்துல உட்காந்துருவாங்க, ஆனா எந்த காலத்துலையுமே சோர்ந்து உட்காராம அடுத்தடுத்த இளைஞர்களோட பயணிக்கிறார் பாருங்க. இன்னைக்கு பாருங்களேன், இன்னைக்கு இருக்கிற யங்ஸ்டர்ஸ் எல்லாம் ரஜினி வச்சு படம் எடுக்கணும்னு போட்டி போட்டு வர்றாங்க. எல்லாருக்குமே வாய்ப்பு கொடுக்குறாரு. நீங்க வந்து பாத்தீங்கன்னா ரஞ்சித் கொடுக்குறாரு, லோகேஷ் கனகராஜ் கொடுக்குறாரு, கார்த்திக் சுப்ராஜ் கொடுக்குறாரு, நெல்சன் திலீப் குமார் கொடுக்குறாரு. இதெல்லாம் அடுத்த அந்த இது ஒரு படம் பண்ணாதான் அவரோட ஸ்டாண்டர்ட் அடுத்த லெவலுக்கு போகுது. அது அடுத்த லெவல் போகுது இல்ல சார். அதுக்கு எத்தனையோ பெரிய டைரக்டர், சீனியர் டைரக்டர்ஸ்லாம் இருக்காங்க. ஆனா இந்த யங்ஸ்டர்ஸோட பயணிக்கிறார் பாருங்க. இப்ப பாருங்க, இவங்க எல்லாம் வந்து அடுத்த சிட்டுக்கு வந்துட்டார். எப்படி இந்த ராம்குமார் பாலகிருஷ்ணன் வந்து பார்க்கிங் டைரக்டர் கூப்பிட்டு, தம்பி நீங்க இந்த படத்தை பண்ணுங்க அப்படிங்கிறார். ஒரு திறமை இருக்கு, நம்மளை வச்சு அதை எடுப்பாரு, சரியா அந்த படம் வரும் அப்படின்னா அந்த டைரக்டருக்கு மேல நம்பிக்கை வச்சு படம் கொடுப்பார். இந்த இடத்துல நம்ம ஒரு முக்கியமான விஷயம் குறிப்பிட்டு சொல்லணும். அது என்ன அப்படின்னா, பீஸ்ட் படம் மிகப்பெரிய தோல்வி. அந்த நேரத்துல வந்து நெல்சன் வந்து ஆல்ரெடி வந்து சன் பிக்சர்ஸ் ரஜினிகாந்த் ப்ராஜெக்ட்ல வந்து கமிட் ஆயிருந்தாரு. அதை அனௌன்ஸும் பண்ணிட்டாங்க. ஸோ அதாவது வந்து டோட்டல் வேஸ்ட் பீஸ்ட் படம்னு சொன்னதுக்கு அப்புறம் நெல்சனை அந்த படத்துல தொடர்ந்து டைரக்டரா வைக்கிறதா வேண்டாமா அப்படின்னு சன் பிக்சர்ஸ்க்கே ஒரு டவுட் இருந்துச்சு. ரஜினிகாந்தை ஃபோன் பண்ணி, சார் என்ன சார் பெரிய தோல்வி படமா இருக்கு, அந்த இயக்குனர் வச்சு எப்படி சார் பயணிக்கிறதுன்னு கேட்கும் போது ரஜினி என்ன தெரியுமா சொன்னாரு, இல்ல இது அனௌன்ஸ் பண்ணியாச்சு இந்த ப்ராஜெக்டை. அவர் வந்து ஒரு வந்துகிட்டு இருக்கிற, அதாவது வந்து இப்பதான் ஆரம்ப படியில் இருக்கிற ஒரு யங்ஸ்டர் அவரு,
இந்த படம் கமிட் ஆன படத்துல இருந்து பீஸ்ட் தோல்வினால நெல்சன் இந்த படத்துல இருந்து தூக்கப்பட்டார், ரஜினி படத்துல இருந்து நீக்கப்பட்டார்ங்கிற செய்தி வந்துச்சுன்னா அவருடைய எதிர்காலமே வந்து பாதிக்கப்பட்டுரும். அதை நான் பண்ண மாட்டேன், அதை நான் பண்றதுக்கு தயாரா இல்லை, அவர் நிச்சயமா நல்ல படம் எடுப்பாரு, நான் நம்பிக்கை வைக்கிறேன் அப்படின்னாரு. அந்த நம்பிக்கை தான் ரஜினியோடைய டாப் கலெக்ஷன்ல வந்து ஜெயிலர் இருக்கு. இப்போ அதே நம்பிக்கை தான் வந்து நெல்சன் மேல ஜெயிலர் 2 பண்றாரு. ஸோ இந்த 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 பயணம் இருக்கு பார்த்தீங்களா, இது வந்து ரொம்ப, அதாவது கடுமையான பயணம் சார். திரைத்துறையில இப்படி ஒருத்தர் இருக்க முடியுமா அப்படின்னா இருக்க முடியாது. எம்ஜிஆர் ஒரு காலத்துல இருந்திருக்காரு. எம்ஜிஆர் வந்து ஒரு வள்ளலா இருந்திருக்கிறார். எம்ஜிஆர் அப்படின்னா இன்னைக்கும் பாருங்க எல்லாரும் நம்ம பேசுறோம். அந்த அளவுக்கு வந்து வாழ்ந்த ஒரு ஆளுமையா வந்து எம்ஜிஆர் இருந்திருக்கிறாரு. அதுக்கு அடுத்து வந்து திரைத்துறையில நம்ம கோடிட்டு காட்டி நம்ம எடுத்து பேசணும் அப்படின்னா ரஜினிகாந்தை பத்தி எடுத்து பேசலாம். அவரை வச்சு படம் எடுத்திருக்காங்கல்ல, 173 படம் இப்ப நடிக்க போற படம். அவரை வச்சு இந்த படம் எடுக்கிற தயாரிப்பாளர்கள்ட்ட ரஜினிகாந்த் என்ன தெரியுமா சொல்லுவாரு, அதாவது படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முதல் நாள் ஃபோன் போடுவார் சார். ஃபோன் போட்டு தயாரிப்பாளர்கிட்ட 1 to 1 கேட்பாரு. சார் ஓகே தானே, சார் ஓகேவா சார், சார் ஓகேவா சார் அப்படின்னு 1க்கு 4 தடவை கேட்பார். இன்னை வரைக்கும் கேட்கிறார். 1க்கு 4 தடவை கேட்பார். யார் கேட்பா? இவ்வளவு பெரிய ஸ்டார். படம் எடுத்தா என்ன, எடுக்கலைன்னா என்ன, நஷ்டம் ஆனா என்ன, ஆலைனா என்ன, என் வேலை முடிச்சு ஏன் சம்பளம் வந்துச்சு கிடையாது. நான் கொடுத்துருக்கேன் இந்த படம், இது என்னோட படம், இது என்னோட படம். இந்த படத்தை எடுத்தவங்க அந்த தயாரிப்பாளர் தான் நமக்கு முதலாளி. அந்த தயாரிப்பாளர் கிட்ட தான் நம்ம பணம் வாங்கிட்டு நடிக்கிறோம். அதுக்கு நம்ம தொழிலுக்கு நேர்மையா இருக்கணும். அந்த தயாரிப்பாளர் நல்லா இருக்காருன்னு தெரிஞ்சு அந்த தயாரிப்பாளர் கூப்பிட்டு கேட்பார். சார் ஓகேவா சார் கேட்டு அந்த தயாரிப்பாளர் ஓகேன்னு சொன்னாதான் அதுக்கப்புறம் வந்து அவர் சைலண்ட் ஆவார். அதே மாதிரி அந்த படம் ரிலீஸ் ஆக போகுது அடுத்த நாள் அப்படின்னா முதல் நாள் தூங்க மாட்டார். எதுக்கு சார் தூங்காம இருக்கணும், எதுக்கு சார் தூங்காம இருக்கணும், இவருக்கு என்ன சார் தேவை இருக்கு, யாரோ தயாரிக்கிறாங்க சார், எத்தனையோ கோடிகள் போட்டா என்ன, போடலைன்னா என்ன, அதாவது ஒரு நம்பிக்கை வரணும்ல அவருக்கு. அதாவது நம்ம படம், நம்ம சூப்பர் ஸ்டார், நம்ம நடிச்சிருக்கோம், அப்படி இருந்தாலும் ஓடும், அந்த எண்ணம்லாம் கிடையாது. நம்ம நடிச்சிருக்கோம், நம்ம படம் நல்லா இருக்கா நல்லா இல்லையா, ஆடியன்ஸ் விரும்புறாங்களா விரும்பலையா, தேட்டர்ல ரசிக்கிறாங்களா, கிளாப் அடிக்கிறாங்களா, விசில் அடிக்கிறாங்களா, என்னாச்சு ஏதாச்சு, அந்த பதட்டம். அந்த முதல் ஷோ ஓடி முடிஞ்சதுக்கு அப்புறம் அங்க முக்கியமான டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்ட இன்னைக்கும் கூப்பிட்டு, சார் இந்த படம் எப்படி சார், ஓகேவா சார், சார் எல்லாருக்கும் நல்ல லாபம் கொடுக்குமா சார், கலெக்ட் பண்ணுமா சார் அப்படின்னா ரஜினி சார் ஒரு தயாரிப்பாளர்லேருந்து, ஒரு இயக்குனர்லேருந்து, ஒரு ஹோல் சினிமா யூனிட்லேருந்து, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர்லேருந்து, ஒரு தியேட்டர் ஓனர்லேருந்து, அந்த தியேட்டரில் நடத்துகிற கேன்டீன்கார, அந்த தேட்டரில் பார்க்கிங் போடுற பார்க்கிங் உள்ளவன் எல்லாருமே லாபம் சம்பாதிப்பாங்க சார். இது எப்படி சார், இந்த மேஜிக்கை 75 வயசுல 50 வருஷமா ரஜினி சார் பண்ணிட்டு இருக்காரு சார். இதெல்லாம் வந்து எப்படின்னா ரஜினி சாருடைய பெருமையை பற்றி நம்ம பேசணும், இன்னும் சொல்லிக்கிட்டே போகலாம். பாலச்சந்தர் சார் தான் ரஜினி சாரை வந்து அறிமுகப்படுத்தினாரு. பாலச்சந்தர் சாருக்கு ஒரு பிரச்சனை, அதாவது வந்து அண்ணாமலை படம் வந்து பாலச்சந்தர் சாருக்கு ஒரு பிரச்சனை இருக்குன்னு, ஒரு கடன் இருக்குன்னு பண்ணி கொடுத்தாரு. அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து சில பிரச்சனைகள் வந்துச்சு, சில கடன்கள் வந்துச்சு. கவிதாலயாக்கு டூயட்லாம் படம் எடுத்தார் பாலச்சந்தர். அதுல பார்த்தாலே பரவசம் அதுன்னு படங்கள்லாம் எடுத்து தோல்வி அடைஞ்சிருச்சு, மறுபடியும் நஷ்டமாயிட்டாரு. மறுபடியும் ரஜினிகிட்ட கேட்கும்போது, சார் மறுபடியும் பண்றேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு குசைலன்னு ஒரு படம் பண்ணி கொடுத்தாரு. அதாவது தன்னை அறிமுகப்படுத்திய இயக்குனர், அந்த இயக்குனருக்கு நம்ம கொடுக்குற மரியாதை. நான் கேள்விப்பட்ட விஷயம், பாலச்சந்தர் சார் போன் வந்துச்சுன்னா உட்காந்துருக்காருல, அவர் வீட்டில் அவர் உட்காந்துருக்காரு, அப்படி டக்குன்னு ஒரு அலர்ட் ஆகி எந்திரிச்சிட்டு சொல்லுங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி உட்காந்து ஒரு மரியாதை. அந்த மரியாதை மனசுல இருந்து வரணும். இன்னைக்கு இருக்கிற ஹீரோஸ்லாம் என்ன பண்றாங்க, யாரு தயாரிப்பாளர்கிட்ட தானே நீங்க காசு வாங்குறீங்க, தயாரிப்பாளர் தானே உங்களுக்கு முதலாளி. ஆனா அந்த தயாரிப்பாளருக்கு முன்னாடி கால் மேல காலை போட்டுட்டு சிகரெட்டை ஊதிட்டு அந்த புகையை வந்து தயாரிப்பாளர் மேல ஊதுறாங்க இன்னைக்கு இருக்கிற நடிகர்கள். வெளிப்படையா சொல்றேன், சினிமா துறையில தானே இருக்கேன், எனக்கு தெரிஞ்ச விஷயத்த நான் வெளிப்படையா சொல்றேன். அப்படி இருக்கிற காலகட்டத்துல அந்த ஒரு பக்தின்னு ஒன்று இருக்கு பார்த்தீங்களா சார், அது வந்து ரஜினி சார்ட்ட இருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சிவாஜி சார் மேல ரஜினிக்கு பெரிய மரியாதை. சிவாஜி பிலிம்ஸ்ல ஒரு சிக்கல் ஏற்பட்டுச்சு, சிவாஜி பிலிம்ஸ்ல ஒரு கடன் ஏற்பட்டுச்சு, அந்த குடும்பம் கடன்ல சிக்கிக்கிச்சு அப்படின்னும் போது அந்த நேரத்தில் வந்து பிரபு ராம்குமாரும் போய் கேட்குறாங்க. சிவாஜி அப்போ இறந்துட்டார், இன்னும் சொல்லப்போனால் சிவாஜியே இல்லை. போய் அண்ணா இந்த படம் நீங்கள் ஒன்று பண்ணி கொடுங்கண்ணா அப்படின்னும் போது உடனே வந்து பார்த்தீங்கன்னா சந்திரமுகி படம் பண்ணி கொடுக்குறாரு. அப்படி கொட்டுன்னு கொட்டுச்சு பணத்தை. உங்களுக்கு தெரியும்ல, கடனை மீண்டு அவங்க வெளில வந்தாங்க. அதே மாதிரி ஆரம்ப காலத்தில் ரஜினி சார் இந்த திரைத்துறைக்கு வர்றதுக்கு காரணமாக இருந்த ஒரு 9 பேருக்கு அருணாச்சலம் படத்தை எடுத்து அதில் 25 லட்ச ரூபா லாபம். எந்த வருஷத்தில்? 97ல் 25 லட்ச ரூபா ஒவ்வொரு தயாரிப்பாளருக்கும் அவர் கூட இருந்த ஒவ்வொருத்தருக்கும் கொடுத்து அந்த உதவியை செஞ்சார். இந்த மனசுலாம் யாருக்கு வரும்னு நினைக்கிறீங்க? யாருக்குமே வராது. நம்ம அதாவது பாலச்சந்தர் வந்து D40 வந்து கேட்கிறாரு, உனக்கு பிடிச்ச படம் எது அப்படின்னு, முள்ளு மலருங்கிறார். உனக்கு பிடிச்ச இயக்குனர் யார் அப்படிங்கிறாரு, மகேந்திரன்கிறாரு. சார் உங்களை அறிமுகப்படுத்தவர் ஒரு கூட்டத்துக்கு நடுவில் ஒரு மேடையில் உட்காந்துட்டு ஆயிரக்கணக்கான மக்கள் அந்த ஆடிட்டோரியத்தில் இருக்காங்க, தைரியமாக சொல்றாரு பாருங்க சார்,
எனக்கு அவரை தான் சார் பிடிக்கும், நான் வெளிப்படையாக தானே சார் பேசுவேன். அவரே கேட்கிறாரு, என் படம் சொல்ல அதான் மாட்டியாடா? என் படம் சொல்ல மாட்டியா, என்னையும் சொல்ல மாட்டியா அப்படின்னு. எனக்கு பிடிச்சது அதுதானே சார் அப்படிங்கிறாரு. இந்த வெளிப்படையான ஒரு பேச்சு இருக்கு பார்த்தீங்களா, அது உள்ள ஒன்று வச்சுக்கிட்டு போலித்தனமா நடிக்கிறது இதெல்லாம் ரஜினிக்கு தெரியாது. ரஜினிக்கு திரையில மட்டும்தான் நடிக்க தெரியும். நிஜத்துல தரையில வந்துட்டா ரஜினி நடிச்சு நான் பார்த்ததே கிடையாது. இன்னும் ரஜினியை பத்தி சொல்லணும்னா இன்னும் அந்த மகேந்திரன் பத்தி சொல்லிட்டு இருந்தேன். அந்த மகேந்திரன் சார் வந்து ஒரு ஸ்டேஜுக்கு மேல ரஜினியை வச்சு முள்ளும் மலரும் ஜானிலாம் எடுத்ததுக்கு அப்புறம் சின்ன செட்பேக், அடுத்து படம் இல்லாம இருந்தப்போ கை கொடுக்கும் கைன்னு ஒரு படத்தை ஆரம்பிச்சு அந்த படத்துல மகேந்திரன் சார் டைரக்டரா போட்டு அந்த படத்தை மறுபடியும் மகேந்திரன் சார் கொடுத்தார். ஸோ இந்த மாதிரி ரஜினியோடைய பண்பு அப்படின்னா அது வந்து நீண்டுகிட்டே போகும், பேசிக்கிட்டே போகலாம். அந்த அளவுக்கு வந்து ஒரு பண்பாளரா ரஜினிகாந்த் வந்து இன்னைக்கு வரைக்கும் இருந்துட்டு இருக்காரு. இப்போ அவருடைய 75வது பிறந்த நாளுக்காண்டி இந்த ஸ்பெஷலா நம்ம இதை பத்தி பேசுறோம். இன்னும் 76வது பிறந்த நாள் பேசுவோம், 78, 79, 90, 100 வரைக்கும் பேசிக்கிட்டே இருக்கணும். ஒவ்வொரு வருஷமும் ரஜினி பர்த்டே வந்து எல்லாருக்குமே தமிழ்நாட்டு ரசிகர்கள் ட்ரீட். இன்னொன்னு சொல்றீங்க, பல நேரங்கள்ல ரஜினி காயப்படுற மாதிரி வந்து அவர் கர்நாடகால இருந்து வந்தவர், அவர் வந்து கன்னட மொழி பேசுறவர், ஒரு மராட்டி அப்படின்னு சொல்றாங்க. கிடையாது, அவர் தமிழன். நான் சொல்றேன், இன்னைக்கு ரஜினி வந்து தமிழன். இந்த மண்ணோட மண்ணா நம்மளுடைய தமிழ் மக்களோட ரத்தத்துல ஊர்ற ஒரு நடிகர் அப்படின்னா ரஜினிகாந்த். அதனால ரஜினிகாந்தை வந்து இனிமே அந்த மாதிரி யாரும் சொல்லக்கூடாது, சொல்றதுக்கு நம்ம யாரும் அனுமதிக்க கூடாது. ரஜினிகாந்தை பொறுத்த வரைக்கும் நம்ம தமிழ்நாட்டுக்கு கிடைச்ச சொத்து, நம்ம தமிழன், நம்ம உயிர், நம்ம ரஜினிகாந்த். அவர் என்னைக்கும் நல்லா இருக்கணும். நீங்க சொன்ன மாதிரி அவருடைய பிறந்த நாள் நாளைக்கு 75வது பிறந்த நாள். அவர் இன்னும் நீடோடி சந்தோஷமா வாழ்றதுக்கு நம்மளுடைய வாழ்த்துக்களை தெரிவிப்போம். நம்ம வாழ்த்துற அளவுக்கு நமக்கு வயசு கிடையாது, நம்ம வணங்குவோம் ரஜினி சார். ரஜினிகாந்த் அவருடைய பர்த்டே ஸ்பெஷலா எப்படி 50 ஆண்டுகள் வந்து சூப்பர் ஸ்டாரா தொடராரு அப்படிங்கிறது பல்வேறு உதாரணங்களோட எங்களோட பகிர்ந்து கொண்டீங்க. மிக்க நன்றி சார். நன்றி.